ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் இதை பண்ணியிருப்பேன், ஆனால் நான் டயர்டாக இருந்தேன். நான் க்ளீன் பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. நான் உனக்காக வெயிட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ வர்றது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் வரும், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எப்படி சொல்லணுங்கிறது வரும். ஸோ நம்மளும் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா நம்மளும் ட்ரை பண்ணும்போது நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கெலாம் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் காத்திருந்திருப்பேன் ஆனால் நீ வர்றது எனக்கு தெரியாது. நான் காத்திருந்திருப்பேன் ஆனால் நீ வருவது எனக்கு தெரியாது. I would have waited but I didn't know you were coming. I would have waited. I would have waitedனா நான் காத்திருந்திருப்பேன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அதுக்கப்புறம் கண்டிப்பாக would யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹாவ்க்கு அடுத்து வெர்பு ஃபார்ம் வந்து தேர்ட் வெர்பு ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணணும் ஹாவ்க்கு அப்புறம். ஐ வுட் ஹாவ் வெயிட்டட் அப்படின்னா நான் காத்திருந்திருப்பேன். பட் ஐ டிடின்ட் நோ யுவர் கம்மிங். பட் ஐ டிடின்ட் நோ யுவர் கம்மிங்னா ஆனால் நீ வருவது எனக்கு தெரியாது. நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ வுட் ஹாவ் டன். நான் சமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வுட் ஹாவ் குக்டு. நான் க்ளீன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ வுட் ஹாவ் க்ளீன்டு. இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அப்புறம் வுட், அப்புறம் ஹாவ், அப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் சுத்தம் செய்திருப்பேன் ஆனால் நான் சோர்வாக இருந்தேன். நான் க்ளீன் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் டயர்டாக இருந்தேன். அதாவது நான் க்ளீன் பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ நான் சுத்தம் செய்திருப்பேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ வுட் ஹாவ் கிளீன்ட் ஆனால் நான் சோர்வாக இருந்தேன். பட் ஐ வாஸ் டயர்ட். I would have cleaned but I was tired. நெக்ஸ்ட் ஒன், நான் அந்த புத்தகத்தை வாங்கியிருப்பேன் ஆனால் அது மிகவும் விலை உயர்ந்தது. நான் அந்த புத்தகத்தை வாங்கியிருப்பேன் எப்படி சொல்லலாம்? I would have bought that book. I would have bought that book but it was too expensive. But it was too expensive அப்படின்னா ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பீட்சா ஆர்டர் செஞ்சுருப்போம் ஆனால் டெலிவரி பண்ண ரொம்ப நேரம் எடுத்தது. நாங்கள் பீட்சா ஆர்டர் செஞ்சுருப்போம் ஆனால் டெலிவரி பண்ண ரொம்ப நேரம் எடுத்தது. இப்போது நாங்கள் பீட்சா ஆர்டர் செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we would have ordered pizza but the delivery took too long. We would have ordered pizza but the delivery took too long. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் இரவு உணவு சமைத்திருப்பேன் ஆனால் மளிகை பொருட்களை வாங்க மறந்துவிட்டேன். நான் டின்னர் சமைச்சிருப்பேன் ஆனால் க்ராசரிஸ் வாங்க மறந்துட்டேன். நான் டின்னர் சமைச்சிருப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வுட் ஹாவ் குக்ட் டின்னர் பட் ஐ ஃபர்காட் டு பை க்ராசரிஸ். ஐ வுட் ஹாவ் குக்ட் டின்னர் பட் ஐ ஃபர்காட் டு பை க்ராசரிஸ். இப்போ நீங்களும் சென்டென்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா எல்லாமே லாங் சென்டென்சஸாக இருக்கிறதுனால நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் உன்னை கூப்பிட்ருப்போம் ஆனால் நாங்கள் மறந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது சொல்லுவோம், நாங்கள் உன்னை கூப்பிட்ருப்போம் ஆனால் நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் உன்னை கூப்பிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we would have called you. We would have called you but we forgot. We would have called you but we forgot. நான் பிஸியாக இல்லாட்டா நான் சேரை நகர்த்தி இருப்பேன். நான் பிஸியாக இல்லைன்னா நான் சேரை மூவ் பண்ணியிருப்பேன். நான் சேரை மூவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வுட் ஹவ் மூவ்டு த சேர். ஐ வுட் ஹவ் மூவ்டு த சேர். நான் பிஸியாக இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் ஐ வாஸ் இன் பிஸி. இஃப் ஐ வாஸ் இன் பிஸி ஐ வுட் ஹவ் மூவ் த சேர் இஃப் ஐ வாஸ் இன் பிஸி. நான் பிஸியாக இல்லைன்னா சேரை மூவ் பண்ணியிருப்பேன்.
I would have moved the chair if I was in busy. Next one, எல்லாரும் இருந்திருந்தா நான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். எல்லாரும் இருந்திருந்தா நான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். நான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I would have arranged the meeting. I would have arranged the meeting. I would have arranged the meeting if everyone had been available. எல்லாரும் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு if everyone had been available. I would have arranged the meeting if everyone had been available. நெக்ஸ்ட் ஒன், அவன் டிக்கெட்டை வாங்கியிருப்பான் ஆனால் அது விற்று தீர்ந்து விட்டது. அவன் டிக்கெட்டை வாங்கியிருப்பான் ஆனால் அது விற்று தீர்ந்துட்டு. அவன் டிக்கெட்டை வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். He would have purchased the ticket. He would have purchased the ticket but it sold out. அது விற்று தீர்ந்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு it sold out. He would have purchased the ticket but it sold out. நெக்ஸ்ட் ஒன், அவன் ஜோக்கை பார்த்திருந்தா அவன் சிரித்திருப்பான். அவன் ஜோக்கை பார்த்திருந்தால் அவன் சிரித்திருப்பான். அவன் சிரித்திருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he would have smiled. He would have smiled if he had seen the joke. அவன் ஜோக்கை பார்த்திருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு if he had seen the joke. He would have smiled if he had seen the joke. நெக்ஸ்ட் ஒன், அவனிடம் ஏணி இருந்திருந்தால் அவன் பல்பை மாற்றியிருப்பான். அவனிடம் ஏணி இருந்திருந்தால் அவன் பல்பை மாற்றியிருப்பான். ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் சென்டென்ஸ். அவன் பல்பை மாற்றியிருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he would have changed the bulb. He would have changed the bulb if he had a ladder. If he had a ladder. ladderனா ஏணி. ஏணி அவன்கிட்ட இருந்திருந்தால் அவன் பல்பை சேஞ்ச் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் ஒன், அவன் சீக்கிரம் எழுந்திருந்தால் அவன் காலை உணவை சமைத்திருப்பான். அவன் சீக்கிரம் எழுந்திருந்தால் அவன் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிருப்பான். அவன் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிருப்பான் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? He would have cooked breakfast. He would have cooked breakfast. அவன் சீக்கிரம் எழுந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு if he got up early. He would have cooked breakfast if he got up early. நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்யாவிட்டால் அவள் காரை கழுவி இருப்பாள். மழை பெய்யாவிட்டால் அவள் காரை கழுவி இருப்பாள். அவள் காரை கழுவி இருப்பாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she would have washed the car. She would have washed the car if it hadn't rained. மழை பெய்யாவிட்டால் அப்படின்னு சொல்கிறதுக்கு if it hadn't rained. நெக்ஸ்ட் ஒன், அவள் பிஸியாக இல்லாவிட்டால் ஹோம்ஒர்க்கில் அவள் உனக்கு உதவி இருப்பாள். அவள் பிஸியாக இல்லாட்டா ஹோம்ஒர்க்கில் அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. She would have helped you with homework if she wasn't busy. She would have helped you with homework if she wasn't busy. ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் would, அதுக்கப்புறம் have, அதுக்கப்புறம் verb, 3 form. நெக்ஸ்ட் ஒன், கடை திறந்திருந்தால் அவன் மளிகை பொருட்கள் வாங்கியிருப்பான். கடை திறந்திருந்தால் அவன் மளிகை பொருட்கள் வாங்கியிருப்பான். He would have brought groceries if the store was open. He would have bought groceries அப்படின்னா அவன் மளிகை பொருட்கள் வாங்கியிருப்பான். He would have brought groceries. கடை திறந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு if the store was open. He would have bought groceries if the store was open. நமக்கும் கிராமர்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி கண்டினியூவஸாக பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஃப்ளூவெண்ட்டாக கண்டினியூவஸாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இங்கிலீஷில் பேசணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.